மீனா அந்த அக்கா கிட்ட சொல்லுது, சரிங்கக்கா அப்ப சார் வரட்டும், அது வரைக்கும் நான் வீட்டுல கொஞ்சம் வெயிட் பண்ணவா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அக்கா சொல்றாங்க, இதனால என்ன இருக்கு மீனா, வா நீ உள்ளர வந்து உட்காரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மீனா அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க பார்த்தா முத்து வீட்டுல இருக்காரு. அப்ப முத்துவோட ஃப்ரெண்டு செல்வா கால் பண்றாரு. அப்ப செல்வா முத்து கிட்ட சொல்றாரு. முத்து கேக்குறாரு, என்னடா செல்வா எதுக்கு கால் பண்ணிருக்க அப்படின்னு சொன்ன உடனே செல்வா சொல்றாரு, இங்க பாரு முத்து, நம்ம போய் அந்த வண்டியை போய் கேட்கலாம், கண்டிப்பா கொடுத்துருக்குவாங்க. நீ நோ என்ட்ரில தானே போயிருக்க, ஃபைன் தானே போடணும், வண்டியெல்லாம் வாங்கி வைக்க கூடாது. நம்ம போய் மறுபடியும் கேட்போம், கண்டிப்பா கொடுத்துருவாங்க. நம்ம ஃபைன் கட்டிட்டு வண்டியை வாங்கிட்டு வந்துடலாம், வாடா அப்படின்னு செல்வா கூப்பிடுறாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, இல்லடா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்ன உடனே செல்வா சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ கிளம்பி வா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா முத்துவும் சரிடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. இங்க பார்த்தா மீனா அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த சாரும் வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறமா மீனா அவர்கிட்ட சொல்லுது, வணக்கம் சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த சார் சொல்றாரு, வணக்கம் மீனா, நீ என்ன இங்க இருக்க, பூ கொடுத்துட்டு போயிருவேமா அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்லுது, இல்ல சார் உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சார் சொல்றாரு, என்ன மீனா உதவி வேணும் கேளுமா அப்படின்னு சொன்ன உடனே மீனா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுது. சொன்னதுக்கு அப்புறமா அந்த சார் சொன்னாரு, முத்து நல்லதாமா பண்ணியிருக்காரு, இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா அவர் நோ என்ட்ரில போயிருக்காரு, அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், வண்டி பிடிச்சிட்டு தானமா போவாங்க அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்லுது, அது புரியுது சார், நீங்க தான் ஏதாவது பேசி அவரோட வண்டியை வாங்கி கொடுக்கணும் சார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சார் சொல்றாரு, சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மீனா சொல்லுது, ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவரை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி வந்துகிட்டு இருக்கு. முத்துவும் செல்வாவும் இங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா முத்து அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாரு. சார் நான் நோ என்ட்ரில போனது தப்பு தான் சார், ஆனா ஒருத்தர் அவசரம்னு சொல்றாரு, நான் என்ன சார் பண்ண முடியும், அதுக்காக இவர் ஃபைன் போட்டுக்கலாம், இவர் வந்து என் வண்டியை வாங்கி வச்சுட்டார் சார் அப்படின்னு சொன்ன உடனே முத்துவோட வண்டியை வாங்கி வச்சவர் சொல்றாரு, சார் இவர் வண்டியை வாங்கி வச்சது என்னோட தப்பு கிடையாது, இவர் நோ என்ட்ரில போனால்தான் நான் ஃபைன் போட்டிருப்பேன், ஆனா என்கிட்டே திமுறா பேசுறாரு சார் அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்றாரு, ஐயோ சார் நான் திமுறாலாம் பேசவே கிடையாது, இவர் அன்னைக்கு நடந்த விஷயத்த இன்னும் மனசுலயே வச்சுக்கிட்டு என்னை பழி வாங்கிட்டு இருக்காரு சார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இங்க பாருங்க முத்து, இப்படிலாம் பேசக்கூடாது, அவரோட வேலையை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்றாரு, சார் அவரோட வேலையை அவர் பண்ணட்டும், அதுக்காக எதுக்கு சார் வண்டியெல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த முத்துவோட வண்டியை வாங்கி வச்ச போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்றாரு, இங்க பாத்தீங்களா சார் உங்க முன்னாடி எவ்வளவு திமுறா பேசுறான்னு அப்படின்னு சொன்ன உடனே முத்து அவர்கிட்ட சொல்றாரு, இங்க பாருங்க சார் வாடா போடான்லாம் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொன்ன உடனே முத்துவுக்கும் அந்த வண்டியை வாங்கி வச்ச போலீஸ்க்கும் உள்ளர சண்டை வந்துருது. எல்லாரும் முத்துவையும் அந்த போலீஸையும் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்தா மீனா அவரோட சேர்ந்து வக்கீலையும் உள்ளர கூட்டிட்டு வருது. இங்க பார்த்தா மீனாவும் சேர்ந்து தடுத்துக்கிட்டு இருக்கு. மீனா முத்துட சொல்லுது, எங்க விடுங்க, என்ன இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தடுத்துடுறாங்க. தடுத்ததுக்கு அப்புறமா மீனா கூட்டிட்டு வந்த அந்த சாரும் வக்கீலும் சேர்ந்து பேசி முத்துவோட காரை வாங்கி கொடுத்துட்றாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் முத்துட்ட சொல்றாரு, இங்க பாருங்க முத்து, நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க, நீங்க பண்ணது நல்ல விஷயம்தான், ஆனா நீங்க இப்படி பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு, உங்களோட கோவத்தை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் முத்துவோட சாவியை கொடுத்துடுறாரு. சொன்னீங்க சார், இவரோட கோபம் தான் இவருக்கு எதிரியே அப்படின்னு சொல்லிட்டு மீனா போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில வந்துருது. வெளியில வந்ததுக்கு அப்புறமா மீனா அந்த சாருக்கு தேங்க்ஸ் சொல்லுது, ரொம்ப நன்றி சார், நீங்க இல்லைன்னா இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சார் சொல்றாரு, பரவாயில்ல மீனா இருக்கட்டும் நான் வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா சரின்னு சொல்லிட்டு அந்த சார் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா முத்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வராரு. அப்ப மீனா முத்துவை முறைச்சு பாக்குது. மீனா முத்துட சொல்லுது, இந்த கோபத்தை விடவே மாட்டீங்களா, இங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தீங்க சரி, அமைதியா பேசி வண்டியை வாங்க வேண்டியதானே, அங்கேயும் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்றாரு, இங்க பாரு மீனா, நீ தெரியாம எதுவும் பேசாத, அவர் மேலதான் எல்லா தப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு கோபம் தான் படணுமா, அமைதியா இருக்க கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்றாரு, சரி அதை விடு மீனா, நீ எப்படி இங்க வந்த வக்கீல கூப்பிட்டுட்டு, நீங்க தான் சொன்னீங்களே பொண்டாட்டிய என்னதான் தலையில தூக்கி வச்சு தாங்கினாலும் புருஷனுக்கு சப்போர்ட்டே பண்றது இல்லைன்னு, நான் அப்படியெல்லாம் கிடையாது, அதான் எனக்கு தெரிஞ்சவர் மூலமா வக்கீல அரேஞ்ச் பண்ணி அந்த வண்டியை வாங்குறதுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்றாரு, சாரி மீனா அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க.